நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இருக்கிற இடங்களிலே நாம் வீடுகள் தோறும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை பாடி ஆராதித்து நாம் துதிக்கிறோம். அதே போல இந்த வாரத்திலும் நாம் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு ஒரு நிமிஷமாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து நாம் ஜெபித்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். நாம் கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ததான நன்மைகளை ஒரு நிமிடமாக நினைத்து நாம் நன்றி சொல்ல நாம் கடமையுள்ளவர்களாய் கடந்து வந்திருக்கிறோம். முழங்கால் படியிட்டு நாம் சொல்லலாமா? எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக கொடான கோடி நன்றி ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஒவ்வொருவருமாய் நான் சொல்லுவோமா? இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி வருகிற தேவனுக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோமா? நல்லவரே உம்மை துதிக்கிறமையாம். போதுமானவராய் எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிற கர்த்தாவே. துதிக்கு பாத்திரனாய் ஆண்டவரே இருப்பதற்காக உம்மை துதிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே உன்னதமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. மகிமையானவரே உம்மை துதிக்கிற கர்த்தாவே. அற்புதனாய் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தோடு துதித்து ஆண்டவரே நாங்கள் துதிக்கிற கர்த்தாவே. துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மகிமைக்காய் உமக்கு நன்றி, இரக்கத்திற்காய் உமக்கு நன்றி அப்பா. எண்ணிலாத நன்மைகள் செய்ததற்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக நம்மத்தில் இருக்கிறதான இன்ப சிஸ்டர் நமக்காய் ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே ராஜா, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை நீர் நடத்தி கொடுப்பதற்காக நன்றி சுவாமி. ஏசப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு துணையாய் ஆண்டவரே வாதையின் மத்தியில எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி. அன்றன்றுள்ள ஆகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுகளுக்காக நன்றி சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளை இந்த வாதைக்கு ஆண்டவரே மத்தியில் ஆண்டவரை நீ பாதுகாத்து வழிநடத்தி வர்றதுக்காக உங்க கொடாக்கூட நன்றி ராஜா. இனிமேலும் காப்பீராக ராஜா. ஆமென். இப்போதும் எல்லோரும் கர்த்தருடைய பாடலை பாடி அவரை ஆராதிப்போம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் அற்புதர் அற்புதர். எல்லோரும் கரங்களை தட்டி பாடி ஆராதிப்போம். You're
நம்பிக்கை இல்லாத நாட்களிலும் கர்த்தர் நமக்கு நம்பிக்கையா இருக்கிறபடியா இந்த பாடலை சேர்ந்து எல்லாரும் பாடுவோம்.
நாட்களிலே தானியத்தை போட்ட போதும் தைரியமாயிருந்தார். என்று சொன்னான், நாம் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயித்து நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாட்களிலும் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ வைரஸான அந்த கொள்ளை நோய்கள் வந்த போதிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் சுகபத்திரமாய் நம்மளை பாதுகாத்து வருகிற தேவன். அன்றைக்கு தினத்திலே சாரிபாத் விரைவு வீட்டில் பானையில மா வந்து குறைந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் செலவழிந்து போகாமல் பஞ்சகாலம் தீரு மட்டும் கர்த்தர் அந்த குடும்பத்தை போஷித்தார். அதே போல இந்த நாட்களிலும் எத்தனையோ பேரு ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருக்கிறவங்களையும் கூட கர்த்தர் அனுதினமும் போஷித்து வருகிற தேவனாய் அற்புதராய் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை நாம் உலகால் படித்து கண்களை மூடி இன்னைக்கு நாளத்திலிருந்து சொல்லுவோமா, ஆண்டவரே உங்களை இது நாள் வரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்த தேவனப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ததான நன்மைகளை நான் நினைக்கும் போது அவருடைய சமூகத்தில் நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. கண்ணும் கண்மணி போல நம்மளை பாதுகாக்கிற தேவன். நம்ம வெளியில போயிட்டு வரோம், சுகபத்திரமாய் போறோம், சுகபத்திரமாய் நம்ம வீடு திரும்புறோம். கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நம்மளை பாதுகாக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். நான் உன்னை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பார்த்து இருக்கிறேன். நம் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான வெறுமையான காரியங்கள் எல்லாம் கடந்து வந்துச்சு, அது எல்லாவற்றையும் நீக்கி என்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை மாற்றுங்கப்பா. என்னை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய குயவனுடைய கைகளிலே கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல இந்த நாட்களிலே கர்த்தருடைய கரத்திலே நம்ம ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம் முழங்கால் படித்து அவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே என் வாழ்க்கை வெறுமையா இருக்கு, அதை நிரப்புங்கப்பா, அந்த வாழ்க்கையை எனக்கு மாற்றித்தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் கேட்கும்பொழுது கர்த்தர் அதை நிரப்புகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்கால் படித்து இருக்கிற இடங்களிலே முழங்கால் படித்து ஆண்டவரை நோக்கி வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வெறுமையான பாத்திரம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த பாத்திரத்தை நீங்க நிரப்புங்கப்பா, பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சரி சொல்லுவோமா, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் திறந்த வேதத்தில் காலும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் கவிர பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளுவே. வேதத்தில் காலும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் கவிர பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளுவே. தூயவரே தூயவரே அழைப்பின் காரணரே அழிவண்டான என்னையும் நோக்கி பார்த்திடுவே. தூயவரே தூயவரே அழைப்பின் காரணரே
செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து என்னுடைய வார்த்தை பகுதியை கத்ததால் ஆசிர்வதிக்கும்படியாக பேசுகிறார் ஆசிரியை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும்படியாகவும் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஆராதனை துதி சோதனங்கள் எல்லாவற்றையும் நீர் வகைப்பட்டு அதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரை தொடர்ந்து உடைய வார்த்தை பதிக்காக இந்த சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான எல்லா மன்னாவை கற்றுக் கொடுத்து எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காணக்கூடியதான வார்த்தையாய் உடைய மகனை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். Praise the Lord. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருந்தார். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையாராய் கடந்து போக போகிறோம். இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே எடுத்துக்கொள்கிற வேதத்தின் தலைப்பு தலையை உயர்த்துகிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்தின் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீத புத்தகத்தில் ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும், கவனிங்க, நீர் என் கேடகமும் என் மகிமையும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் நம் தலையை உயர்த்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு இவனமாய் சொல்லுகிறார். யோபுடைய புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். என கருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். வாக்குத்தத்தமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவனமாய் சொன்னார். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவனமாய் வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மை வாளாக்க மாட்டார், தலையாக்குவார். உயர்ந்த இடத்திலே நம்மை உயர்த்தி வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே நாம் நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம். என்னது? நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறார்கள், எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் எல்லார் மத்தியிலும் தலை குனிந்திருக்கிறேன் என்கிற நிலையில் ஒவ்வொரு மனிதனும் சோர்ந்து போய் தனக்குத்தானே சில காரியங்களை பேசி தன்னை வெறுக்கிற சூழ்நிலையாய் மாறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். ஹல்லேலூயா. நீ கீழாகாமல் மேலாவாய். அப்படியானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படியே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர்ந்த இடத்தை, உன்னதமான ஸ்தானத்தை நமக்கு கொடுப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. வேத புத்தகத்திலே அந்த காரியங்களை நாம் வாசிப்போமேயானால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் ஆண்டவர் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்ததை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக சங்கீத புத்தகத்திலே வாசிப்போமேயானால் முதலாவது சத்துருக்களுக்கு மேலாய் தலையை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு மேலாக உன் தலையை என் ஆண்டவர் உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறார். சங்கீத புத்தகத்தின் 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு, அவருடைய கூடாரத்தில் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சத்துருக்களுக்கு மேலாய் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். சங்கீதக்காரன் இவ்வளவாய் சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு மேலாய் என் தலையை என் ஆண்டவர் உயர்த்துவார். ஒருவேளை சத்துரு உன்னை பார்த்து நீ தோற்று போனாய், இனி உன் வாழ்க்கையில
எந்த ஒரு உயர்வும் உனக்கு கிடைக்காது, எந்த ஒரு நன்மையை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்கிற நிலையில் நம்மை பார்த்து சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தலையை என் ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எந்த இடத்தில் தலை குனிந்தாயோ, எந்த இடத்தில் தோற்று போனாயோ, எந்த இடத்தில் எனக்கு உயர்வு இல்லை என்ற நிலையில் சோர்ந்து போயிருந்தாயோ, அதே இடத்துல கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாய் உன் தலையை உயர்த்துகிற ஆண்டவராய் நம்மோடு நடத்துவார். சங்கீத புத்தகத்துல இன்னொரு இடத்துல இவனமாய் வாசிக்கிறோம். சங்கீத புத்தகத்தின் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்கிறார், வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இங்கு சங்கீதக்காரர் சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். நம்முடைய ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிற ஆண்டவர். சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை ஆண்டவர் ஒருபோது வெட்கப்படுத்தாமல் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஈசாக்கை குறித்து இவனமாய் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் கவனிங்க, இவனை பகைத்த, இவனை வெறுத்த ஈசாக்கினுடைய சத்துருக்கள் ஈசாக்கினிடத்திலே வந்தபோது ஈசாக்கு இவனமாய் சொல்லுகிறார், நீங்கள் என்னை பகைத்தீர்கள், எனக்கு விரோதமான காரியங்களை செய்தீர்கள், என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தினீர்கள் விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அநேகர் நம்மை பார்த்து சொல்ல போகிறார்கள், கர்த்தர் உம்மோடே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மோடு ஆண்டவர் இருக்கிறதை புறச்சாதியர்கள் பார்க்க வேண்டும். நம்மோடு ஆண்டவர் இருக்கிறதை சத்துருக்கள் பார்க்க வேண்டும். ஈசாக்கினுடைய சத்துருக்கள் ஈசாக்கினிடத்தில் வந்து சொன்னார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை தோற்று போன நிலைமையில எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன், என் சத்துருக்களுக்கு முன்பாய் நான் தலை குனிந்திருக்கிறேன் என்கிற நிலையில் இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, எந்த சத்துருக்கள் உன்னை பகைத்தார்களோ, எந்த சத்துருக்கள் உனக்கு விரோதமான காரியங்களை செய்தார்களோ, எந்த சத்துருக்கள் உனக்கு விரோதமான காரியங்களை செய்து உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டங்களை தீட்டினார்களோ, அதே சத்துருக்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவார். எந்த சத்துருக்கள் பகைத்தார்களோ அதே சத்துருக்கள் வந்து உன்னை பார்த்து சொல்வார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கு வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். கவனிங்க, என்ன பகைத்தார்கள் என்றால், யாரெல்லாம் பகைத்தார்கள் என்று பார்ப்போமேனால், அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றார். கவனிங்க, அபிமெலேக்கு ஒரு ராஜா. இங்கு அவர் சொல்லுகிறார், நீ எங்களை விட்டு போய்விடு, ஏனென்றால் எங்களை காட்டிலும் நீ பலத்தவனாய் இருக்கிறார், எங்களை காட்டிலும் நீ செய்வது எல்லாம் உனக்கு வாய்க்கிறது, எங்களை காட்டிலும் உன்னதமான இடத்தில் நீ உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்து நீங்க வாசிப்பீர் என்று சொன்னால், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் 100 மடங்கு பலனை பெற்றார். பஞ்ச சூழ்நிலையிலும் பஞ்ச காலத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எல்லா நிலைகளிலும் அவனை உயர்த்தி வைத்தார். ஆகையினால்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அபிமெலேக்கு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லி ஈசாக்கை துரத்தினார்கள். துரத்தப்பட்ட ஈசாக்கா இருந்த இந்த ஈசாக்கு அழுது கொண்டிருக்கவில்லை. ஐயோ, என்னை துரத்தி விட்டார்களே, எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்களே என்று சொல்லி சோர்ந்து போய்
அழுது கொண்டிருக்கவில்லை. அந்த இடத்தை தாண்டி அவர் மறுபடியும் முயற்சி எடுக்கிறார். வாசிக்கலாம் அடுத்த ஒரு வசனத்தை. அதே ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கேராரூர் மேய்ப்பர் கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி கவனிங்க, அங்கு ஒரு துறவை தோன்றின போது அங்க சொல்றாங்க, கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் யாருடையது? தங்களுடையது என்று சொல்லி தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். கவனிங்க, எங்கெல்லாம் போய் இவர் ஒரு முயற்சி எடுக்கிறார்களோ அந்த முயற்சிக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையை போட்டு இவனுடைய ஆசீர்வாதத்தை தடைபடுவதற்காக சத்துரு அவனுக்கு பின்பாக வந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ முயற்சி எடுக்கிற எல்லா முயற்சியையும் மேற்கொள்வதற்கு ஈசாக்குக்கு இருந்த பிரச்சனை போல உன் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஈசாக்கு தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று என்ன செய்தான்? பெயரிட்டான். கவனிங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையில ஏசேக்கு என்கிற ஒரு கசப்பான அனுபவம், ஒரு வேதனையான அனுபவம் அவன் வாழ்க்கையை கடந்து வந்தது. ஆனாலும் இந்த ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை. அடுத்து 21ஆம் வசனத்தை வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். கவனிங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையில ஏசேக்கு என்கிற ஒரு கசப்பான அனுபவம், சித்னா என்கிற ஒரு கசப்பான அனுபவம் அவன் வாழ்க்கையில வந்தாலும் இந்த ஈசாக்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனை வந்த உடனே நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? நான் செய்கிற காரியத்தில் எல்லாம் தோல்வியை நான் சந்திக்கிறேன் என்கிற நிலையில் பல நேரங்களில் சோர்ந்து முடங்கி போய் விடுகிறோம். சில நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கோபித்துக் கொள்கிறோம். இந்த ஈசாக்கு அவனுக்கு வந்த பிரச்சனையில சோர்ந்து போய்விடவில்லை, அந்த நிலையிலே அவன் இருந்து விடவில்லை. திரும்ப திரும்ப முயற்சி எடுத்தான். அவன் முயற்சியை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை இந்த நிலையில நீங்க இருப்பீர்களானால் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போய்விடாதே. நீ இருக்கிற இடத்துல நான் தோற்று போய்விட்டேன், இனி எனக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லை, எந்த நன்மையும் இல்லை, இனி எனக்கு ஒரு மேன்மை இல்லை, இனி எனக்கு உயர்வு இல்லை என்கிற நிலையில் அழுது கொண்டிருப்பாயானால் கர்த்தருடைய வார்த்தை உன்னை பார்த்து சொல்லுகிறது, ஒருவேளை உன் வாழ்க்கையில ஏசேக்கு நீ கடந்து வந்திருக்கலாம், சித்னாவை கடந்து வந்திருக்கலாம். ஆனா அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன் தலையை உயர்த்துகிற ஒரு ஆசீர்வாதம் உன் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அங்கிருந்து பெயர்செபாவுக்கு போனான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனையின் மத்தியில எப்படி நின்று விடுகிறார்கள் என்று சொன்னால், ஏசேக்கு வந்த உடனே அவங்க வாழ்க்கை நின்று போகிறது. ஒருவேளை ஏசேக்கு கடந்து சித்னா வரைக்கும் வருவார்கள், அதோடு நின்று விடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஏசேக்கு கடந்து சித்னாவுக்கு கடந்து அதை கடந்து வரும்பொழுதுதான் ஆண்டவர் ஒரு ரெகோபோத்தை உனக்கு வைத்திருக்கிறார். அந்த ரெகோபோத்தை அடைந்து கொள்ளும் வரைக்கும், உனக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்கும் வரைக்கும் நீ சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்துல எல்லா காரியத்தையும் கடந்து போவதற்கு ஆண்டவர் நோக்கி செபித்து நீ கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எந்த சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அதே சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன் தலையை உயர்த்தி அவர்கள் வாயிலே சொல்ல வைப்பார், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சத்துருக்கள் சொன்னார்கள். அந்த சத்துருக்களுக்கு ஈசாக்கு என்ன செய்தார்? அந்த 29 வசனம் 30 வசனத்தை வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்வோம். கவனிங்க, ஈசாக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு பார்த்தாங்க. ஆனா எந்த அளவுக்கு அவனுக்கு உபத்திரவம் கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டே போய்கொண்டிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டே போய் கொண்டிருக்கவும் கடைசியில் என்ன நடந்தது? கடைசியில் அவங்க சொல்லிட்டாங்க, இனி நாம தொட மாட்டோம்யா, இனி உங்க நாங்க தொட மாட்டோம். ஏன்னா நாங்களே பார்த்துட்டோம், எவ்வளவு உபத்திரவத்தை கொடுத்தோம், எவ்வளவு அவமானத்தை நீ சந்திச்சி, ஆனாலும் உம்மோடு ஆண்டவர் இருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நிலையில் இருக்கலாம், பல விதமான உபத்திரவங்களை கடந்து அடுத்து என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை என்ன ஆக போகிறது, இனி எனக்கு என்ன சம்பவிக்கும் என்கிற நிலையில் இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலையை நான் உயர்த்துவேன், சத்துருக்களுக்கு மேலாக உன் தலை உயர்த்தப்படும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த இந்த ஈசாக்கை கர்த்தர் உயர்த்தது நிமித்தம் அவள் சத்துருக்களுக்கு இந்த ஈசாக்கு என்ன செய்தார் தெரியுமா? 30 வசனத்தை வாசிங்க. அவன் அவர்களுக்கு என்ன செய்தான்? விருந்து பண்ணினான். போதும். அருமையானவர்களே, சத்துருக்களுக்கு யாராவது விருந்து கொடுப்பாங்களா? ஆனா நம்மாலே ஈசாக்கு விருந்து கொடுத்தார். நிறைய நேரங்களில உறவினர்களுக்கு வீட்டுக்கு போனா கூட விருந்து கிடைக்க மாட்டேங்குது. நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஐயோ ஏன் இவன் வந்தான் அப்படின்ட்டு. ஆனா நீங்க பாருங்க, இந்த ஈசாக்கு தன்னை எதிர்த்த, தனக்கு விரோதமான காரியங்களை செய்த, தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் தூற்று போட்ட சத்துருக்களுக்கு அவன் விருந்து பண்ணினான். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எழுப்பி உங்களை பகைத்தவர்களை அல்லது உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை தேடி வருவார்களே, ஆனால் அவர்களுக்கு விருந்து கொடுங்க. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை அவர்கள் பார்க்கட்டும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு மேலால் உன் தலையை என் ஆண்டவர் உயர்த்துவார். இரண்டாவதாக, குடும்பத்தார் நடுவில் தலையை உயர்த்துவார். முதலாவது நான் சொன்னேன், சத்துருக்களுக்கு மேலாக தலை உயர்த்தப்படும். இரண்டாவதாக, குடும்பத்தார் நடுவில் தலையை உயர்த்துவார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவில் என்ன செய்தான்? அபிஷேகம் பண்ணினார். இங்கு நாம் வாசிக்கிறோம், தாவீதை குறித்து வாசிக்கிறோம். தாவீது குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவன், குடும்பத்தாரால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தாவீதை ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் குடும்பத்தார் நடுவில் அவன் தலையை உயர்த்தினார். கருமையானவர்களே, இந்த தாவீது குடும்பத்தாரால் எப்படி பகைக்கப்பட்டார்? வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நீ இவனுடைய முகத்தையும் இவன் சரீர வளர்ச்சியும் பார்க்கிறாய், நான் இவனை புறக்கணித்தேன். கவனிக்கிறோம், ஈசாயினுடைய புத்திரர்களில் இருக்கிற ஒருவனை நான் ராஜாவாக ஒருவனை தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சாமுவேலிடத்தில் சொன்ன போது, சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு ஈசாயின் வீட்டுக்கு போகிறார். ஈசாயின் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குமாரனையும் வர வைக்கும் பொழுது, இந்த சாமுவேல் இவனாயிருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு குமாரனும் வரும் பொழுது அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு தைல கொம்பை எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னா, நீயோ முகத்தை பார்க்கிறாய், நானும் என்ன செய்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி ஈசாயினுடைய எல்லா குமாரரையும் புறக்கணித்து விட்டார். நீங்க வாசிக்கலாம் அடுத்த வசனம். கவனிங்க, ஒவ்வொருவனா கடந்து போறான். 11ஆம் வசனத்தை வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார். கவனிங்க, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். தன்னுடைய குமாரர் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக என்ன செய்தார்? கடந்து போக பண்ணினார். 7 குமாரரும் கடந்து போய்விட்டார்கள்.
7 குமாரன் கடந்து போன பிற்பாடு இங்கு சாமுவேல் சொல்லுகிறார், உன்னுடைய குமாரன் இவ்வளவு பேர் தானா? தொடர்ந்து வாசிங்க 11 வசனம். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். கவனிங்க, சாமுவேல் கேட்டதற்கு பிற்பாடு இங்கு அவருடைய தகப்பன், தாவீதுடைய தகப்பன் சொல்லுகிறார், இன்னும் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஒன்றுக்கு உதவாதவன். இதுவரைக்கும் இருந்த 7 குமாரன் நல்ல வாச்ச சாத்தமாய் ராஜ தோரணையில் இருப்பவர்கள். ஆனால் இந்த தாவீதோ வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற வேலையை செய்கிறான். அவன் குடும்பத்துக்கு உதவாதவன். அவனை நாங்கள் புறக்கணித்திருக்கிறோம். அவன் கூற இடத்தில் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி குடும்பத்தாரால் நினைவில் கொள்ளப்படாத ஒரு மனிதனாய் தாவீது இருந்தான். அப்படிப்பட்டவனைத்தான் கர்த்தர் நினைவில் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பத்தாரால் நீங்கள் பகைக்கப்பட்டிருக்கலாம். உங்க குடும்பத்தார் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். உங்க குடும்பத்தார் உங்களை புறக்கணித்திருக்கலாம். உங்க குடும்பத்தார் நினைவில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்ற வார்த்தை உண்மையானால் என கருமையானவளே, இங்கு வேதம் சொல்லுகிறது, இந்த தாவீது குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் அந்த தாவீதைத்தான் ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்டார். நீங்க வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த வசனம் வாசிங்க. ஆள் அனுப்பி அவன் என்ன செய்யுங்க? அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இல்ல நீங்க 11 வசனத்துக்கு அடுத்த வசனம் இல்ல 11 வசனத்துக்கு வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று இசாயா கேட்டார். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஹல்லேலூயா. எனக்கருமையானவர்களே, எந்த பிள்ளையை ஒதுக்கி வைத்தார்களோ, எந்த பிள்ளை அவர்கள் நினைவில் இல்லையோ, அந்த பிள்ளை வருமட்டும் ஊழியக்காரனாகிய சாமுவேல் சொல்லுகிறார், அவன் வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிட மாட்டேன். அப்படின்னா யாருக்காக காத்திருப்பாங்க? சாப்பிடுறதுக்கு குடும்பத்துல முக்கியமானவங்களுக்காக தான் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் காத்திருப்பாங்க. எந்த பிள்ளைய ஒதுக்கி வச்சாங்களோ அந்த பிள்ளை வரும் வரைக்கும் அவனுடைய சகோதரர்களும் சாப்பிட முடியாது, ஈசாயும் சாப்பிட முடியாது, ஊழியக்காரனாகிய சாமுவேல் சொல்லுகிறார், நானும் சாப்பிட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு முக்கியத்துவத்தை ஆண்டவர் இந்த தாவீதுக்கு கொண்டு வருகிறார் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்தார் நடுவில் தலை உயர்த்தப்படும். எந்த குடும்பம் புறக்கணித்ததோ, எந்த குடும்பம் இந்த தாவீதை ஒதுக்கி தள்ளினதோ, அதே குடும்பத்தின் நடுவிலே கர்த்தராகிய தேவன் தாவீதை உயர்த்தினார். அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம், சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வாசிக்கலாம், நீங்க 16 வசனத்தை வாசிங்க. கவனிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சிவந்த மேனியா இருந்தான், அழகுணவனா இருந்தான். இப்ப 13 வசனத்தை வாசிக்கலாம். தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். கவனிங்க, அவன் சகோதரர்கள் நடுவில், அப்படின்னா குடும்பத்தார் நடுவில் சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். அப்படியேதான் அந்த குடும்பத்தார் நடுவில் அவன் தலை உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜன தந்தைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அத்தனை பேருக்கும் இந்த தாவீது ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்தார் அவனை ஒதுக்கி தள்ளினார்கள், குடும்பத்தார் அவனை புறக்கணித்தார்கள், குடும்பத்தார்கள் அவனை வெறுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை நேசித்தார். ஒருவேளை குடும்பத்தார் உங்களை புறக்கணிக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. குடும்பத்தார் உங்களை வெறுக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. குடும்பத்தார் உங்களை நேசிக்கலையா? கவலைப்படாதீங்க. உங்களை நேசிப்பதற்கு என் ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார்.
அவர் ஒருபோதும் உங்களை தள்ள மாட்டார். உங்கள் தலையை என் ஆண்டவர் உயர்த்துவதற்கு வல்லமையாக இருக்கிறார். எந்த குடும்பம் புறக்கணித்ததோ அதே குடும்பம் நீங்கள் வரும் வரைக்கும் அவர்கள் பங்கிருக்காத அளவுக்கு ஆண்டவர் மேன்மையான காரியத்தை உங்களுக்கு தருவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற ஆண்டவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், சத்துருக்களுக்கு மேலாக தலை உயர்த்தப்படும். இரண்டாவதாக குடும்பத்தார் நடுவில் தலை உயர்த்தப்படும். மூன்றாவது ஜனத்தார் நடுவில் தலை உயர்த்தப்படும். ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல தலையை உயர்த்துவார். வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். கவனிக்கணும், மோசேக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு நல்ல ஒரு தலைவன் வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு பிற்பாடு யோசுவாவை உயர்த்தும்படியாக திட்டம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே உயர்த்துகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க, மோசேக்கு உடன் ஊழியனாய் கடந்து போய் கொண்டிருந்த இந்த யோசுவாவை ஆண்டவராகிய தேவன் அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தலையை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தி வைத்தார். இங்கே வாக்கு பண்ணுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இந்த யோசுவாவின் தலை உயர்த்தப்பட்டது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல கவனிங்க, அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த ஒரு மேன்மை, இந்த ஒரு உயர்வு உடனே அவனுக்கு கிடைத்து விடவில்லை. இன்னைக்கு நிறைய நேரத்துல உடனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிடணும், உடனே எனக்கு எல்லாம் கிடைச்சிடணும், உடனே தனம் உயர்த்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, இந்த நிலைக்கு இந்த யோசுவா வருவதற்கு பல நாட்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையில கழித்தான். பல சூழ்நிலைகளாக இந்த யோசுவா கடந்து போனான். வாசிப்போம். யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு யோசுவா கடந்து போன பாதையை நாம் பார்க்க முடியும். யாத்ராகமத்தின் புத்தகம் 17:10. யோசுவா தனக்கு மோசே சொன்னது போல செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். யோசுவாவை பார்த்து மோசே சொல்லுகிறார், அமலேக்கோட யுத்தம் பண்ண போ என்று சொன்ன போது மறு பேச்சு பேசாமல் இந்த யோசுவா மோசேனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அமலேக்கோட யுத்தம் பண்ணுவதற்கு கடந்து போனார். அது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் மோசே தனக்கு கட்டளையிடுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைப்படி செய்வதற்கு கவனமாயிருந்தார். அது மாத்திரமல்ல, வேறு வாக்கு கடந்து போன போது, கானான் தேசத்தை வேறு வாக்கு கடந்து போகும் பொழுது இந்த யோசுவா மற்றவர்களை போலல்ல, இவன் ஒரு வேறே ஆய்வுடையவனாக இருந்தான். யோசுவா எப்படிப்பட்டவராக இருந்தான் சொன்னால், யோசுவாவும் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவாவும் காலேபும் வேறே ஆவியுடையவர்களாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் அவனுக்குள்ளே விசேஷித்த கர்த்தருடைய ஆவி இருந்தது. எல்லா நேரங்களிலும் கீழ்ப்படுகிறவனாய், எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கிறவனாய், எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் இந்த யோசுவா இருந்தபடினாலே ஜனத்தார் நடுவிலே மோசேக்கு இருந்த அதே அபிஷேகத்தை கர்த்தர் யோசுவா கொடுத்தார். மோசேக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்களோ அதே போல இந்த யோசுவாவுக்கும் ஜனங்கள் பயந்திருக்கும்படி, இந்த யோசுவாவுக்கும் கீழ்ப்படிந்திருக்கும்படி ஆண்டவர் யோசுவாவை
ஜனத்தார் நடுவிலே தலையை உயர்த்தி அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறார். உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். அதற்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடைசியாக ஒன்றை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். கடைசியாக தேசத்திலே தலையை உயர்த்துவார். முதலாவது நான் சொன்னேன், சத்துருக்களுக்கு மேலாக தலை உயர்த்தப்படும். இரண்டாவதாக குடும்பத்தார் நடுவிலே தலை உயர்த்தப்படும். மூன்றாவது ஜனத்தார் நடுவிலே தலை உயர்த்தப்படும். கடைசியாக நான்காவதாக தேசத்திலே தலை உயர்த்தப்படும். தேசம் முழுவதற்கும் உங்களை பார்த்து கர்த்தர் இந்த மனிதனை உயர்த்திருக்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பெரிய உயர்வை உங்களுக்கு கொடுக்க போகிறார். வாசிக்கலாம் தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தானியேல் 3:30. பின்பு ராஜா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். எனக்கு அருமையானவர்களே, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்கிற இந்த 3 பேரையும் பாபிலோன் தேசத்திலே உயர்த்துவதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கடந்து போன பாதை ரொம்ப ஒரு கொடுமையான பாதை. ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் அந்த சூழ்நிலையினுள்ளாய் கடந்து போகும் பொழுது சோர்ந்து போகவில்லை. ஆமென். என்ன நடந்தது? அதே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் கவனிங்க, அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். வணங்காத யாராயிருந்தாலும் சரி அவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஒருபோதும் அதை குறித்து பயப்படவில்லை. தைரியமா இருந்தார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனுக்கு மாத்திரம்தான் நாங்கள் ஆராதனை செய்வோம். ஒருபோதும் இந்த நீர் நிறுத்தி வைத்திருக்க இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி தைரியமா இருந்தபடினார் ஆண்டவர் அவர்களை பாபிலோன் தேசத்திலே அவன் தலையை உயர்த்துவதற்கு ஆண்டவர் அற்புதமாய் வழி வைத்து கொடுத்தார். வாசிக்கலாம் 17ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவை உடைய கைக்கும் நீங்கள் ஆட்சி விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவராகிய தேவன் எங்களை தப்புவிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனால் என்ன செய்ய மாட்டோம்? நீ நிறுத்தி வைத்திருக்கிற இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி தைரியமா இருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா என்ன சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்போமே தவிர எந்த ஒரு காரியத்துக்கு நாங்கள் செவி சாய்க்க மாட்டோம் என்று சொல்லி தைரியமா இருந்தால் கர்த்தர் நம் தலையை உயர்த்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தானியேல் 3:30. பின்பு ராஜா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளையில் தூக்கப்பட்டாலும் ஆண்டவர் அந்த நடுவிலே வந்து விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீ எந்த பாதையின் கூட கடந்து போனாலும் உன் கூட என் ஆண்டவர் வருகிறார். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். அந்த ஆண்டவர் உன் தலையை தேசத்தின் நடுவிலே உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். கடைசியாக வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தை உயர்த்தும்படி ஒரு பலத்த காலத்தில் என்ன செய்தீர்கள்? அடங்கியிருங்கள் என்று வாசிக்கிறோம். ஆகையால் ஆண்டவர் உயர்த்துவது நிச்சயம். ஆண்டவர் உயர்த்த வேண்டுமானால் நாம் கடந்து போக வேண்டிய பாதை கரடுமுரடான பாதை. ஒருவேளை சத்துருக்கள் உங்களை பகைக்கலாம், உங்களை தோற்கடிக்கலாம், நீங்க செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணாமல் போவதற்கு தடையா இருக்கலாம். ஆனாலும் தைரியமா இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் தலையை உயர்த்துவதற்கு வல்லமை இருக்கிறார். அப்படி நம்மை உயர்த்தும்படியா தேவ சமூகத்திலே காத்திருந்து செபிப்போம். நம்முடைய ஆண்டவர் நம் தலையை உயர்த்தும்படியா கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ளவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். துதிக்கிற ஆண்டவரே, நீ பெரியவர் அப்பா, நீ உயர்ந்தவர் ஆண்டவரே.
ஓ ஹalleluya ஹalleluya. சோத்திரம் 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 ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் உம்மை ஆராதித்து இப்பொழுது உடைய வார்த்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சங்கீதக்காரர் சொன்னது போல ஆண்டவரே நீர் தலையை உயர்த்துவீர் என்று அப்பா ஆண்டவரே விசுவாசத்தோடு சொன்னதான வார்த்தையின்படியே நீர் எங்கள் தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துருக்களுக்கு மேலாக எங்க தலையை உயர்த்துகிறவன் ஆண்டவரே, குடும்பத்தார் நடுவிலே என் தலையை உயர்த்துகிறவன் ஆண்டவரே, ஜனத்தார் நடுவிலே என் தலையை உயர்த்துகிறவன், தேசத்திலே என் தலையை உயர்த்துகிறவன். ஒருவேளை ஆண்டவரே சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பாண்டவரே ஒவ்வொரு அப்பாண்டவரே சகோதரி சகோதரி தேவனாய் கத்த தொடுவீராக. நான் தொற்று போயிட்டேனே, என்னை தேற்றுவார், எனக்கு ஆதரவாய் இருப்பார் யாருமே இல்லை என்கிற நிலையில் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரின் சகோதரியும் நீ தொடுவீராக. அவர் சூழ்நிலையை மாற்றுவீராக. அவன் தலையை தவனாய் கத்த குடும்பத்தார் நடுவிலே உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். கரத்தில் ஆசீர்வதிக்கிறது பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். அவர் எல்லா தடைகளையும் மாற்றி போடுகிறார். நீ கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தட்டும் ஆண்டவரே, உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. அப்பா சோத்திர குடும்பத்தார் நடுவிலே அவர் தலையில் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனத்தார் நடுவிலே தலை உயர்த்தப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். தேசத்திலே தலை உயர்த்தப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த ஆசீர்வதி நன்மையை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாம் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.